ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பலவிதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ICP அகாடமி. நம்ம இப்போ யூனிட் 3 பற்றி பார்க்க போகிறோம். இதில் அதர் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஸோ இந்த யூனிட்டில் நம்மளோட லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னவாக இருக்கும், இந்த சாப்டர் முடித்தோடனே நமக்கு எது புரிய வரும் அப்படின்னு கேட்டால், வேரியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். அடுத்தது கான்சிக்வன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டிங் வித் அ minor. Third concept of consensus ad idem, parties agreeing upon the same thing in the same sense. Next, characteristics of different elements, vitiating free consent and particularly to distinguish amongst fraud, misrepresentation and mistake. Next, circumstances when object and consideration become unlawful, and the last one, agreements opposed to public policy. இப்போ ஓவராலாக இந்த யூனிட்டில் நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டால், ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கன்சென்ட், தேர்ட் ஒன் லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட், அண்ட் ஃபோர்த் ஒன் நாட் எக்ஸ்ப்ரெஸ்லி டிக்ளேர்டு வாய்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட்னு ஹெட்டிங்கில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்க போனோன்னா, எனி ஒன் ஹூ இஸ் மேஜர் ஹூ ஹஸ் ஃபினிஷ்ட் கம்ப்ளீட்டிங் இயர்ஸ் ஆஃப் 18. நெக்ஸ்ட்டு எனி ஒன் வித் சவுண்ட் மைண்ட். நெக்ஸ்ட் நாட் டிஸ்குவாலிஃபைடு பை லா. இந்த 3 பீப்புளுக்கும் 3 டைப் ஆஃப் பீப்புளும் they have the capacity to enter into a contract. Free consent அப்படின்னு சொன்னால், anything, any acceptance which is not been done or obtained by coercion, undue influence, fraud, misrepresentation or mistake. Then after lawful consideration and object, not expressly declared void. இந்த ஹெட்டிங்கில் எல்லாத்தையுமே நம்ம இந்த லெசனில் இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். முன்னாலே நம்ம ப்ரீவியஸ் யூனிட்ஸில் பார்த்தோம், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ப்ரொப்போசல் ஆஃப் ஒன் பார்ட்டியிலேருந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் அன் அதர் பார்ட்டி வரைக்கும் என்னென்ன வேணுங்கிறது பார்த்தோம். டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃபர்னால் என்ன, அக்செப்டன்ஸ்னால் என்ன, கன்சிடரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு லாவால் என்ஃபோர்ஸ் ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்க போகிறோம். செக்ஷன் 10 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்ன சொல்லுது, என்ன அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்டாக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு ஒரு 4 கண்டிஷன்ஸ் சொல்லுது. What are the 4 conditions? First one the parties must be competent to contract. அதாவது இந்த ப்ரொபோசலில் கொடுக்குறவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவரும் கான்ட்ராக்டை சைன் பண்ண தகுதியானவராக இருக்கணும், லாய்க்கானவராக இருக்கணும். செகண்ட் ஒன், அந்த ஃப்ரீ கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் இருக்கணும். கன்சென்ட் அக்செப்டன்ஸ் எந்த விதமான கம்பல்ஷன்னாலையும் இருந்திருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். தேர்ட் ஒன் லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், அந்த ஆப்ஜெக்டும் லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கணும். அந்த லாஸ்ட் ஒன் இட் ஷுட் நாட் ஹவ் பீன் எக்ஸ்ப்ரெஸ்லி டிக்ளேர்ட் அஸ் வாய்ட் பை லா. லாவால் இது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆஃப்டர் தி அதர் பார்க்குறோம். கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். வாட் இஸ் கெப்பாசிட்டி அப்படின்னா, கம்பீட்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ்.
கம்பீட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது தகுதி. கான்ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு தகுதியான நபர்கள், லாயக்கான நபர்கள் மட்டுமே அதை என்டர் ஆக முடியும். இது ரொம்ப எசென்ஷியல் எலிமெண்ட் ஒரு வேலிட் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும், லாவால் அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டதாக இருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரி ஆகிற 2 பீப்புளும் அதுக்கு லாயக்கானவங்களாக இருக்கணும், தகுதியுடையவர்களாக இருக்கணும். அப்போ ஹூ இஸ் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் செக்ஷன் 11ல் யாருக்கெல்லாம் அந்த கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரி ஆக முடியும், என்ட்ரி பண்ணால் செல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன், எனி ஒன் ஹூ ஹஸ் அட்டைன்ட் த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. இந்தியன் ஏஜ் பிரகாரம் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 1875 ஆக்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, எனி பர்சன் ஹூ ஹஸ் கம்ப்ளீட்டட் the years of 18 அப்படிங்கிறவர் தான் is said to have a right to enter into a contract. Not before 18 years. Any person less than 18 years, even by a day, ஒரு நாள் கம்மியாக இருந்தால் கூட அவர் மைனர், அவர் அந்த கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது அப்படிங்கிறது சட்டம் செக்ஷன் 11ல் சொல்லுது. அப்போ மைனர் அக்ரிமெண்ட்குள்ளே போகணும் அப்படின்னா அது எப்படி போக முடியும், அதுக்கான சட்டம் என்ன, அப்படி ஒரு மைனர் என்ட்ரியான கான்ட்ராக்டில் அவரோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மைனர் கம்பீட்டன்ட் இல்லை ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரி ஆகிறது, அப்படி அவர் என்ட்ரி ஆனாலே அது void from the very beginning. அதாவது it cannot be considered to be a contract அப்படிங்கிறது சட்டம் சொல்லக்கூடியது. a contract made with a minor or by a minor, ஒரு மைனர் கான்ட்ராக்ட் பண்ணாலும் இல்லை அவர் அக்செப்ட் பண்ணாலும் ரெண்டுமே void ab initio. that means at the very beginning, ஸ்டார்டிங்லேயே அந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது. அப்போது இது லீடிங் கேஸ். ஒரு கேஸ் மொஹோரி பிபி வர்சஸ் தார்மோ தாஸ் கோஷ் 1903ல் இந்த கேஸ் வந்திருக்கு. அந்த டி ஒரு மைனர், அவருடைய ஹவுஸை மார்க்கேஜ் பண்ணுறாரு 20,000 rupeesக்கு ஒரு மணி லெண்டருக்கு. அந்த மார்க்கேஜி மணி லெண்டர் 8,000 rupees அவருக்கு பே பண்ணியிருக்காரு. சப்சிக்வெண்ட்டாக அந்த மைனர் ஒரு கேன்சலேஷனுக்கு ஒரு ஃபைல் பண்ணுறாரு கேஸை. அப்போது the contract is void as Mr. D is minor and therefore he is not liable to pay anything to the lender. கான்ட்ராக்ட் ஒரு மைனர் கூட என்ட்ரியே ஆக முடியாது. இவர் என்ட்ரி ஆகியிருந்தாலும் அந்த மணி லெண்டருக்கு எந்த பணத்தையும் திருப்பி செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மணி லெண்டர் இவர் கூட ஒரு கான்ட்ராக்டை அக்செப்ட் ப்ரொபோசலையே அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த கேஸில் தீர்மானமாயிருக்கு. No ratification after attaining majority. Minor cannot ratify the agreement on attaining majority. ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டே வாய்டாக இருக்கிறப்போ அந்த வாய்ட் அக்ரிமெண்ட்டை, ஏற்கனவே அவாய்டட் அக்ரிமெண்ட்டை எப்படி ராட்டிஃபை கேன்சல் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. அதுவும் ஒரு எக்ஸாம்பிள், டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 1 சொல்லுது. எக்ஸ் அ மைனர் மேக்ஸ் அ ப்ராமிசரி நோட் இன் ஃபேவர் ஆஃப் Y. On attaining majority, he cannot ratify it if he makes a new promissory note in place of old one. Here the new promissory note which he executed after attaining majority is also void, being without consideration. அதாவது இவர் ஒரு மைனராக இருக்கும்போது ஒரு ப்ராமிசரி நோட் எஃப்க்கு ஃபேவராக பண்ணுறாரு. அந்த அவர் மைனர்லேருந்து 18 years ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதை கேன்சலும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக ஒரு நியூ ப்ராமிசரி நோட்டும் அவர் எழுத முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதே செல்லுபடி ஆகாது. அதுக்கோசரம் இன்னொன்று புதுசாக போட முடியாது. ஸோ நோ ராட்டிஃபிகேஷன் குட் பி டன் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்டு மைனர் கேன் பி எ பெனிஃபிஷரி or can take benefit out of a contract. ஒரு மைனர் கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரி ஆகி அக்செப்டாராக இருக்க முடியாது, இல்லை ஒரு ப்ரொப்போசராக இருக்க முடியாதே ஒழிய, அது ரெண்டாவும் அவர் இருந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாதே ஒழிய, கான்ட்ராக்ட் ஆக்ட் அந்த அதர் பார்ட்டி இவருக்கு பெனிஃபிட் வர மாதிரி ஒரு செயலை செய்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் லா சொல்லலை. தஸ் ஒரு ப்ராமிசரி நோட்
duly executed in favor of a minor is not void and can be sued upon by him, because he, though incompetent to contract, may yet accept a benefit. Minor ஒரு பார்ட்னராக ஒரு அந்த ப்ராமிசரி நோட்டுக்கு ஒரு பெனிஃபிஷரியாக இருந்து அந்த பெனிஃபிட் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமே ஒழிய அவர் சைன் பண்ண முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஃபேர்மில் ஒரு மைனர் பார்ட்னர் ஆக முடியாது. பட் மற்ற எல்லா பார்ட்னர்ஸும் ஒப்புக்கிட்டாங்கன்னால் for the benefit of the partnership he can be admitted as a partner. அவர் அவருக்கு எல்லா பெனிஃபிட்டும் உண்டு அவருடைய பேரை யூஸ் பண்ணுறதுக்கு. அவர் கான்ட்ராக்ட் தான் சைன் பண்ண முடியாது, பார்ட்னர் ஆக முடியாது. பட் அவர் அட்மிட் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இவருக்கு கொடுக்க வேண்டியது ஆகும். அப்போது அதுக்கு ஒரே இது என்னன்னு சொன்னால், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் செக்ஷன் 30 என்ன சொல்லுதுன்னா, எல்லா பார்ட்னர்ஸும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் ஹீ மே பி அட்மிட்டட். பார்ட்னர்ஷிப்புக்கு அதனால் பெனிஃபிட் வருதுன்னா ஹீ மே பி அட்மிட்டட் ப்ரொவைடட் ஆல் தி பார்ட்னர்ஸ் ஷுட் அக்செப்ட். Example 2, a mortgage was executed in favor of a minor held he can get a degree for the enforcement of the mortgage. ஸோ இவர் ஃபேவராக இவருக்கு வர ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் அதை டிக்ரி வாங்கிக்கலாம் அந்த மார்க்கேஜை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு. 4th one, a minor can always plead minority. Plead minority அப்படின்னா அவர் ஒரு மைனராக இருக்கிறதுனால மைனாரிட்டிங்கிறத ஒரு ப்ளீட் பண்ணி வாங்க முடியும். he is not stopped to do so even where he has taken any loan or entered into any contract by falsely representing that he was a major. அவர் மைனாரிட்டியை ப்ளீட் பண்ணி அதுக்கு கேஸ் போடுறதோ அதுக்குள்ளே என்ட்ரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு போகிறதோ தாராளமாக அவர் செய்யலாம். ஒரு லோன் வாங்கியிருந்தாலும் ஒரு ஃபால்ஸாக அவர் மேஜர்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாலும். ரூல் ஆஃப் எஸ்டோப்பல் cannot be applied against a minor. It means he can be allowed to plea his minority in defense. அவரை தற்காத்துக்கிறதுக்கு அவர் மைனாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ப்ளீ பண்ணலாம். ஒரு கேஸை அவருக்கு இது பண்ணலாம், கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணால் அவருக்கு அலோவ் பண்ணலாம். Example 3 of your textbook a minor has falsely induced himself as major and contracted with Mr. X for a loan of 20,000. ஒரு மைனர் ஃபால்ஸாக ஒரு மேஜர்னு சொல்லி எக்ஸ் கிட்ட ஒரு 20,000 ருபீஸுக்கு லோனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. when Mr. X asked for the repayment, A denied to pay. X திருப்பி கொடுக்க சொல்லி கேட்கும்போது A டினை பண்ணுறாரு, கொடுக்கறதில்ல. He pleaded that he was a minor, so cannot enter into a contract. Held, A cannot be held liable for repayment of amount. அப்போது அவர் நான் மைனரு, நான் திருப்பி தர முடியாது, நான் கான்ட்ராக்டுள்ளே என்ட்ரி ஆக முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை லைபிள் பண்ண முடியாது, அவர் அந்த ரீபேமெண்ட்டுக்கு லைபிள் ஆக மாட்டார், பொறுப்பாக மாட்டார். However, if he has not spent the same, he may be asked to repay it, but the minor shall not be liable for any amount which he has already spent, even though he received the same by fraud. அதாவது அவர் அதை செலவு பண்ணாமல் இருந்தார்னா அந்த பணத்தை ரீபே பண்ண சொல்லி கோர்ட் அவருக்கு ஆர்டர் கொடுக்கலாம், அவரை கேட்கலாம், யார் அந்த லோன் கொடுத்தவர். ஆனாலும் அதை செலவு பண்ணிட்டார்னா அந்த மைனர்கிட்ட இருந்து திருப்பி எந்த தொகையும் வாங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையில் அந்த கொடுத்தவர் ஈடுபட முடியாது. அந்த மைனர் ஒரு ஃப்ராட் பண்ணி தான் மேஜர்னு நம்ப வச்சு கொடுத்துருந்தா கூட அந்த மைனர் மேலே இவர் எதுவும் பண்ண முடியாது. Thus a minor can always plead minority and is not estopped from doing so even where he had produced a loan or entered into some other contract by falsely representing that he was of full age when in reality he was a minor. உண்மையால் ஒரு மைனராக இருந்த ஒரு பொய் சொல்லி அந்த லோனை வாங்கியிருந்தாலும் அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆகியிருந்தாலும் கூட அவர் நான் மைனருங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை எதுவும் தடுக்க முடியாது. அதை தான் ரூல் ஆஃப் எஸ்டோப்பல்னு சொல்கிறோம். அது அந்த இடத்துல அப்ளை ஆகாது இவருக்கு. ரூல் ஆஃப் எஸ்டோப்பல்ங்கிறது இவரை தடுக்க முடியாது. மைனருங்கிறத
இவர் ப்ரூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் இங்கே நமக்கு மீனிங்காக வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து, liability for necessaries. The case of necessaries supplied to a minor or to any other person whom such minor is legally bound to support is governed by section 68 of the Indian Contract Act. அதாவது மைனருக்கான தேவைகளை சப்ளை பண்ணும்போதோ அல்லது அவர் யாருக்கு கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது வந்து லீகலாக பவுண்டாக இருக்காரோ, லீகலாக அதுக்கு உரிமை வாங்கியிருக்காரோ, அதைப்படி செக்ஷன் 68 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, கிளைம் ஃபார் நெசசரிஸ் சப்ளைடு டு அ மைனர் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. But a minor is not liable for any price that he may promise and never for more than the value of the necessaries. That is, அவர் வந்து என்ன மாதிரி நெசசிட்டிஸ் அவருக்கு நெசசரிஸ் சப்ளை ஆகியிருந்துச்சுன்னா அந்த நெசசரிஸ் சப்ளை ஆனதுக்கு அளவான அமௌண்ட்டை அவர் கொடுக்கறதுக்காக கிளைம் ரைஸ் பண்ணலாமே ஒழிய அந்த விலையாக அவர்கிட்டேருந்து அவர் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருன்னா அது எதுவும் அவர்கிட்டேருந்து வாங்க முடியாது. அதே மாதிரி அந்த நெசசரிஸோட டோட்டல் வேல்யூவை தவிர்த்து எக்ஸ்ட்ரா எதுவும் அவர்கிட்டருந்து வசூல் பண்ண முடியாது. there is no personal liability of the minor but only his property is liable. பர்சனலாக அவர் மேலே எந்த கேஸும் போட முடியாது, அவருடைய சொத்து மேலே போட்டுக்கலாம். அந்த சொத்துலேருந்து இவருக்கு கொடுத்தவருக்கு என்ன தொகை வரணுமோ அதை வசூல் செய்ய முடியும். To render minor's estate liable for necessaries, two conditions must be satisfied. அப்போ இந்த இடத்துல அவர்கிட்டேருந்து நெசசரிஸ்க்கு பணம் எடுத்துக்க முடியணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய அசட்ஸை வந்து இது பண்ணி ஹோல்ட் பண்ணலான்னா அதுக்கு 2 கண்டிஷன் மஸ்ட். என்னன்னா, the contract must be for the goods reasonably necessary for his support in the station of life. அந்த குட்ஸ் வந்து அவருக்கு என்ன சப்ளை பண்ணியிருக்கோ அது வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானதாக இருந்திருக்கணும், அவர் லைஃபுக்கு நெசசரியாக அவர் வாழ சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ஒன், the minor must not have already a sufficient supply of. இதில் வந்து அந்த மைனருக்கு ஏற்கனவே சஃபிஷியன்ட் சப்ளை இருந்ததுன்னா அந்த நெசசரிஸ் வந்து போதுமான அளவு இருக்கக்கூடாது, இல்லாதப்போ சப்ளை ஆகிருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஒன்று, அவருக்கு தேவையான வாழ்வுக்கு தேவையான ரொம்ப இன்றியமையாததை மட்டும்தான் சப்ளை பண்ணியிருந்துருக்கணும். ரெண்டாவது, அது ஏற்கனவே அவரிடத்துல போதுமான அளவு இருந்திருக்கக்கூடாது, அப்போ சப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த மைனரோட எஸ்டேட்டை அதுக்காக நம்ம சொத்துக்களை நம்ம அதுக்காக பிடிச்சு வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நெசசரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மைனருக்கு வாழ்க்கைக்கே தேவையான நெசசரிஸ், அதை உண்மையான தேவையான ஒரு பொருள், வாழ்வுக்கு தேவையான பொருளாக மட்டும்தான் இருக்கணும், லக்ஸரியோ ரொம்ப காஸ்ட்லியான ஆர்டிகல்ஸாகவோ இருக்கக்கூடாது. அப்போது நெசசரிஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன பொருளை குறிக்கும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ, இல்லை ஒரு இன்ஃபென்ட் ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ, இல்லை அந்த இன்ஃபென்ட் அந்த மைனர் வந்து எந்த கிளாஸ் ஆஃப் சொசைட்டிக்கு உரித்தவராகிறாரோ அந்த சொசைட்டியில் அவர் வாழ்கிறதுக்கு அவருக்கு தேவையானதாகவோ இருந்தால் மட்டும்தான் அதை நெசசிட்டிஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ மைனரோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இல்லை ஒரு ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அதெல்லாமும் கண்டிப்பாக நெசசரிஸுங்கிற ஹெட்டிங் கீழே வருது அப்படிங்கிறதும் கேசஸில் டிஃபைன் ஆகிருக்கு. அப்போது மைனரோட ஸ்டேட்டஸ் இன் லைஃப்னு பேசும்போது யூட்டிலிட்டி, அவருடைய தேவை அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே ஒழிய அவருடைய அலங்காரத்துக்கு தேவையானது அப்படிங்கிறத க்ரைட்டீரியாவை எடுத்துக்கக்கூடாதுங்கிறதையும் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 4 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் பீயிங் அ மைனர் purchased a laptop for her online classes of 70,000 on credit from a shop, but her assets could pay only 20,000. The shopkeeper could not hold S personally liable and could recover only the amount recoverable through her asset, that is up to 20,000. இப்போ இங்கே இந்த எஸ்ங்கிற ஒரு மைனர் ஒரு லேப்டாப்பை ஆன்லைன் கிளாஸஸ்க்காக 70,000 ஒர்த் ஆஃப் லேப்டாப்பு ஒரு ஷாப்பில் கடனுக்கு வாங்குகிறாங்க.
ஆனால் அவங்களால ரீபே பண்ண முடியலங்கும்போது அவங்களோட சொத்துக்கள் வந்து 20,000 ரூபாய் மட்டுமே பெருமானதுள்ளதாக இருந்தது. அப்போ அந்த ஷாப்கீப்பர் அந்த எஸ்ங்கிற பர்சன் மேலே எந்த விதமான கேஸும் போட்டு பர்சனலாக லைபிள் ஆக்க முடியல. அந்த அசட்டை விற்கிறதுனால அவருக்கு என்ன கிடைக்க முடியும், அந்த 20,000 அதை மட்டுமே அவர் ரெக்கவர் பண்ண முடியும். பர்சனலாக அவங்கள லைபிள் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுது.